ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வெல்கம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, இல்லை நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்துலேருந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் அஃபீஷியலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு இனிமே பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. எப்படி 9th ஸ்டாண்டர்ட்லாம் ஆனுவல் எக்ஸாம் எழுதுவாங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலில் நார்மலாக ஒரு ஆனுவல் எக்ஸாம் தான் எழுதுவீங்களே தவிர ஸோ நாட் அ பப்ளிக் எக்ஸாம் லைக் 10th and 12th. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு, 10th and 12th மட்டும்தான் இனிமேல் பப்ளிக் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கான டைம் டேபிள் இனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்டு இன்னொரு இதனால் என்னென்ன, அதாவது இந்த 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணனால என்னென்ன விளைவுகள் லைக் மீன்ஸ் இதுக்கப்புறம் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குன்னா, இது வரைக்கும் 11th ஸ்டூடெண்ட் ஏன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் ஈவன் 12th எப்படி படித்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ பட் இனிமே அந்த இன்ட்ரெஸ்ட்டு என்ன தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்குமே அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாட் வர ஆரம்பிக்கும், லைக் நமக்கு தான் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, பாஸ் பண்ணால் போதும், ஸ்கூலில் தானே எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸே இன்ட்ரெஸ்ட்டாக 12th போர்ஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி இது நடக்கலாம். அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி, இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு தோணுதோ இல்லையோ, கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்லவே தேவையில்லை, இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாகவே உங்களுக்கு 11th போர்ஷனை டக்குன்னு முடிச்சுட்டு இல்லை அதை பற்றி படிக்க வச்சுட்டு கைட் நோட்ஸு கொடுத்து, ஏன்னா ஸ்கூலில் தானே எக்ஸாம் நடக்க போகுது, பப்ளிக் தான் கிடையாது. ஸோ டேரெக்டாக 12th போர்ஷன் நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெரும்பான்மையான தனியார் பள்ளிகளில் கண்டிப்பாக நீ 11th 12th போர்ஷன் தான் நடத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி 9th 10th நடத்துகிறாங்க அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 11th 12th பப்ளிக் எக்ஸாம் இப்போ மார்ச் 1 11th 12th ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 11th11th ஆகும். ஸோ இன்பிட்வீனில் 11th எக்ஸாம் இருக்கும், 12th எக்ஸாம் இருக்கிறனால ஸோ லீவு 2 பேருக்குமே கிடைக்கும் எக்ஸாமுக்கு இடையில. பட் இப்போது 11th எக்ஸாம் இல்லாதனால ப்ராபபிளி 12th கொஞ்சம் எக்ஸாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஈவன் 10th and 12th 2 பேருக்குமே மார்ச் மாதத்துலேயே கூட எக்ஸாம் முடியலாம். டென்டேட்டிவ் டைம் டேபிள் கொஞ்சம் நேரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதை பாருங்கள். ஸோ எனிவேஸ் 11th எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் யாரும் எப்படி சொல்கிறது, 11th தான் இல்லையே அப்படின்னு ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. ஸோ முன்னளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிகாஸ் 11th சிலபஸ்லாம் அதிலே குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாமே நல்லா அட்வான்ஸ்டான சிலபஸ்ஸு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் சரி, இல்லை இது எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட் லைக் ஜேஇ, ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் இல்லை ஓகே, பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு படிச்சிருப்பீங்க பப்ளிக் எக்ஸாம். இப்போ அந்த ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். ஸோ படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எனிவேஸ் இதை சொல்லணும்னு நினச்சேன். அஃபீஷியலி 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல்டு.